லேண்டில் இது நேச்சுரலாக இருக்குது. இப்போ இந்த கல்ச்சர் வந்து பெங்களூரில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது. இந்த பிளேஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் அவங்க வந்து அதுக்கு உயிரை கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாகுது, தியேட்டர்லாம் ஃபுல்லாகுது. நான் பார்த்துருக்கேன், நிறைய பிளேஸ் வந்து பார்த்துருக்கேன். இப்போ இங்கே வந்து அந்த கல்ச்சர் வந்து இப்போ மறுபடியும் இதை தலை தூக்குது அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சியான மாற்றம், வரவேற்கத்தக்க மாற்றம். நாதன் நன்கறிவார். ஏன்னா திருமுனை நாடகங்களில் வந்து பெரிய இது போன்ற ஆமாம் எத்தனையோ நாடகங்களை அவர் பண்ணியிருக்காரு. இப்போ இது பாட்டோட சேர்ந்து பொழுதுபோக்காகவும் இவனுக்கு இவ்வளவு கற்பனை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கார்த்திகனுடைய இமேஜினேஷன்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதில் வந்து இது ஒரு சிறு பொறி என்று தான் நான் சொல்வேன். இன்னும் எவ்வளவோ உங்களிடம் அவர் வேலை வாங்க போகிறார் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு. பிளாஸே அங்கே ஃபஸ்ட்டு நிற்கிறது அனுபவம். அப்புறம் சாரோட இந்த மேடையை ஷேர் பண்ணிக்கிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்களோ அதை விட நாங்கள் வந்து பல மடங்கு என்ஜாய் பண்ணோம் இந்த நாடகத்தை. ரொம்ப குறுகிய கால தயாரிப்பு. we have given our best. and கார்த்திக் ராஜா, I think நீங்கள் வந்து இதோட கூடாது, வருஷத்துக்கு 1 hour நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கல். don't worry, we'll spend some more time and we'll do wonderful things. எல்லாரும் இதில் வந்து ரொம்ப, அதாவது சொல்றதுக்கு பல கதைகள் இருக்கு. எங்களுக்கு 6000 வருஷம் போதுமா நமக்கு? அவ்வளோ இது இருக்கு. And it's a wonderful team, wonderful team, and I really appreciate a lot of film actors, particularly Prasanna. டிவியில் நடிக்கிற அப்படிலாம் கிடையாது. நடிப்பு மேடையில் நடிச்சாலும் ஒன்று தான், டிவியில் நடிச்சாலும் ஒன்று தான், திருமொழியில் நடிச்சாலும் ஒன்று தான். ஐயா சொன்ன மாதிரி, அவர் அப்பா ஹார்மோனியம் பெற்று வச்ச மாதிரி நாங்கள்லாம் வந்து ஜெயக்குமார் கூட வந்து திருமுனை நாடகங்களில் தான் நடிச்சோம். ஜெயக்குமார் இந்த நாடகத்துக்கு வந்து மிக்க ஒரு பெரிய முதுகெலும்பா இருந்தவர். நானும் அவரும் ஒன்னாதான் நடிப்ப ஆரம்பிச்சோம். ஆனா நான் அவரை பார்த்து இன்னும் பொறாமப்பட்டு இருக்கேன். நான் நடித்த 400 படங்கள். ஆனா வந்து உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த மேடைகள்லாம் அவர் போய் ஷேக்ஸ்பியர் பிளேஸ் பண்ணிட்டு வந்தார். தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தேடி வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஸ்கூலுக்கு அப்புறம் மேடையில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. கார்த்திக் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இமீடியட்டாக ஓகே சொன்னால் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், நாசர் சாரும் கூட நடிக்கிறாங்க. நிறைய விஷயம் கற்றுக்க முடியுங்கிற ஒரு பெரிய ஆசையும் இருந்தது. நிறையா கற்றுக்கிட்டோம் சார். நாசர் சார் சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் நாடகத்தை பார்த்து எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்களோ தெரியாது, பட் பின்னாடி பேக் ஸ்டேஜில் நிறைய கூத்துகள், நிறையா காமெடிகள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இது ஒரு முதல் அணி மாதிரி எங்களுக்கும் சரி, கார்த்திக்கும் சரி. அவர் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை வச்சுருக்காரு. இன்னொன்று, ரொம்ப நாளாக படம் டைரக்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளே இருக்கு. சீக்கிரம் ஒரு சினிமா டைரக்டராக அவர்தான் நம்ம பார்ப்போம்னு நம்பிக்கை எனக்கு. குட் லக் கார்த்திக். பூமிகள் ரெண்டுக்கும் மொட்டை அடிச்சு விட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப நீடோடி வாழ்க இந்த நாடகத்தில். அவர் ரொம்ப சூப்பர். ரொம்ப நல்லது. லைட் டீம் இங்கே வர முடியுமா? தபஸ் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அருண், ஜெயக்குமார் சார் மெயின் பர்சன்.